இது ஒரு புராண கதை. இது ஸ்ரீராமருடைய மூதாதையர்கள் பல தலைமுறைகள். அவங்க அம்பரீசர், ஹரிச்சந்திரா, ஜனகர், விஸ்வபதி, ரகு, மாந்தாதா, திலீபன், பெரிய பெரிய மன்னாதி மன்னர்கள், ராஜாதி ராஜர்கள் தான் ஸ்ரீராமருடைய மூதாதையர்கள். ரொம்ப பெயர் பெற்றவங்க அவங்கெல்லாம். அவங்களில் ஒரு ராஜாவுடைய கதை அந்த ஒவ்வொரு ராஜாவுக்கும் ஒவ்வொரு கதை இல்லை, பல கதைகள் இருக்குது. ஒவ்வொரு ராஜாவுக்குமே ஹரிச்சந்திரா, அம்பரீஷருக்கெல்லாம் பல கதைகள் இருக்குது. அதில் சரியாக எனக்கு எந்த ராஜான்னு தெரில, ஆனால் மகாராஜா திலீபன்னு நான் நினைக்கிறேன். எங்கள் தாத்தா இப்போ உயிரோடு இல்லை. இதெல்லாம் அவர் சொன்ன கதை. மகாராஜா திலீபனுடைய காலத்தில் ரொம்ப சீரும் சிறப்புமாக அவர் அரசாண்டுகிட்டு இருக்கிறாரு. அந்த சமயத்தில் திலீபனுடைய நாட்டில் இருந்து இமயமலைக்கு ஒரு சின்ன பையன் குருகுலத்தில் பாடம் படிக்கிறதுக்காக போகிறான். அவன் எல்லா பாடமும் படிச்சுட்டான். அவன் வளர்ந்து இளைஞனாக மாறிட்டான். அப்போ அவன் குருக்கிட்ட கேட்குறான், உங்களுக்கு குருதட்சணை என்ன வேணும்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்குறான். உங்கள்கிட்ட என்ன இருக்குது? நீயே ஒரு ஏழை மாணவன், என்னுடைய தயவில் தான் நீ படித்த, அதனால் நீ ஒன்றும் குருதட்சணை கொடுக்க தேவையில்லை, நீ போ அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவன் பிடிவாதமாக சொல்கிறான், நான் ஏழையாக இருக்கலாம், ஆனால் எங்கள் நாட்டு ராஜா திலீபன் பற்றி உங்களுக்கு தெரியாது. திலீபன் மகாராஜா அவர்கிட்ட நான் போய் கேட்டேன்னா உங்களுக்குரிய குருதட்சணை அவர் கொடுத்துருவார். நீங்கள் உங்களுக்கு என்ன குருதட்சணை வேணும்னு மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் திமிரா கூட பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாமே. அப்படி அவன் சொல்கிறான். அப்போ குரு கேட்குறாரு, எனக்கு 9 பாரம் தங்க வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அவன் நேராக புறப்பட்டு திலீபன் ராஜா கிட்ட வரான். அந்த சமயத்தில் திலீபனுடைய ஆட்சி திலீபனுடைய கையில் இல்லை. திலீபனுடைய அரசவைக்கு ஒரு புலவர் வராரு. அவர் புகழ்ந்து பாடுறாரு. அவருடைய அந்த வார்த்தைகளில் மயங்கி திலீபன் மகாராஜா சொல்கிறாரு, உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க, நீங்கள் என்ன கேட்டாலும் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா மகாராஜா திலீபன் அவர்களே, இந்த நாடே எனக்கு பரிசாக வேணும்னு சொல்லிட்டு கேட்டுறாரு அந்த புலவர். சரி வச்சுக்கோங்க, நானும் இந்த மாதிரி யாராவது கேட்க மாட்டாங்களான்னு சொல்லி தான் உட்காந்துட்டு இருந்தேன். கடவுள் மாதிரி நீங்களே என் நாட்டை கேட்டுட்டீங்க. இந்த அரசவை விவகாரம்லாம் எனக்கு வேண்டாம். நான் போய் காட்டில் தவம் பண்ணி அமைதியாக வாழ்ந்து நான் மோட்சம் அடைகிறதுக்கு தான் என்னுடைய விருப்பமே அதுதான். நல்ல வேலை நீங்கள் கேட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு தலையில் இருந்த கிரீடத்தை கழட்டி அவர் தலையில் சூட்டிட்டு உடனே அந்த இடத்த விட்டு திரும்பி கூட பார்க்காம திலீபன் வந்துட்டார். காட்டுக்கு ஒரு குடிசை போட்டார், அங்கே உட்காந்துட்டு இருக்கிறாரு. இவன் வந்தான். இப்போ அரசர் இல்லை, திலீபன் அரசர் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே இவர்கிட்ட போய் கேட்டால் கண்டிப்பாக கிடைக்காது அப்படின்னு அவன் தெரிஞ்சுக்கிட்டு திலீபன் எங்கே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி தேடினான். அவரே அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல், அடுத்த துணி மாற்றிக்கிறதுக்கு வழி இல்லாமல் ஒரு குடிசையில் உட்காந்துட்ருக்கிறாரு, நடு காட்டில் உட்காந்துருக்கிறாரு. அந்த இடத்துக்கு அவன் போனான். அந்த இடத்துக்கு அவன் போய், நான் இந்த மாதிரி குருகுலத்தில் படித்தேன், குருதட்சணை என்ன வேணும்னு கேட்டேன், நீங்கள் கொடுப்பீங்கன்னு நம்பி நான் சொல்லிட்டு வந்துட்டேன். எனக்கு 9 பாரம் தங்க வேணும் திலீபன் மகாராஜா, நீங்கள் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் சொல்லிட்டான். அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, குபேரன் எனக்கு ஃப்ரெண்டு தான், நண்பர் தான், அவர்கிட்ட கேட்டால் கொடுத்துருவாருன்னு சொல்லி குபேரனை கூப்பிட்றாரு. உடனே அடுத்த நிமிஷம் குபேரன் வந்துட்டார். இந்த மாதிரி ஒரு 9 பாரம் தங்க வேணும், இந்த பையன் குருகுலத்தில் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வந்துட்டானா, அதை மட்டும் எனக்கு கொடுத்து உதவி செய்ய அப்படின்னு சொல்லி திலீபன் கேட்குறாரு. அதுக்கு என்ன நண்பா, உனக்கு இல்லாதான்னு சொல்லிட்டு அவர் ஒரு மலை அளவுக்கு தங்கத்தை கொட்டிட்டு அவர் போயிட்டார். எப்போவுமே சரியானவங்க கிட்ட போய், மரியாதை இருக்கிற சரியானவங்ககிட்ட போய் நம்ம 1000 ரூபா கேட்டோம் அப்படின்னா அவங்க 2000 ரூபா கொடுப்பாங்க, இல்லை 5000 ரூபா கொடுப்பாங்க. பரவாயில்ல எடுத்துகிட்டு போ அப்படிம்பாங்க. அந்த மாதிரி அவர் கொடுத்துட்டு போயிட்டார். இப்போ இந்த பையன் சரி நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு திலீபன் உட்காந்துட்டாரு. இவன் பாட்டுக்கு 9 பாரம் மட்டும் அளந்து கரெக்டாக எடுத்து வச்சுக்கிட்டான். மிச்சத்தை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி திலீபன் மகாராஜா கேட்குறாரு. மிச்சமெல்லாம் எனக்கு வேண்டாம், நான் என்னுடைய குருவுக்கு தட்சணை கொடுக்கறதுக்காக மட்டும்தான் நான் உங்ககிட்ட தங்கம் கேட்டேன். எனக்கு தங்கத்து மேலே எந்த ஆசையும் இல்லை. எங்கள் குரு எனக்கு நல்லா வித்தையை கற்றுக் கொடுத்துருக்குறாரு. அந்த வித்தையை நான் இனிமேல் கற்றுக் கொடுத்து என்னுடைய வாழ்க்கையை நான் ரொம்ப சௌகரியமாக வாழ்ந்துக்குவேன். எனக்கு தங்கத்து மேலையெல்லாம் எந்த ஆசையும் இல்லை, அதனால் இதை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னான். நானே வச்சுக்கிறதா? நான் இந்த காட்டில் உட்காந்துட்டு தவம் பண்ணிகிட்ருக்கிறேன், எனக்கு அரசவை வேலையே எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நான் இந்த தங்கத்தை வச்சுட்டு நான் இந்த காட்டில் எப்படி பாதுகாப்பு பண்ணுறது? அதனால் நீ இதை எடுத்துகிட்டு போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு திலீபன் மகாராஜா சொல்கிறாரு. நான் இதெல்லாம் எடுத்துகிட்டு போக முடியாது, எனக்கு குருவுக்கு மட்டும்தான். நான் இதை எடுத்துகிட்டு போனால் எங்கள் குரு என் மேலே கோவப்பட்டு சபிச்சாலும் சபிச்சிருவார். எனக்கு அது மேலே இதுக்கு தேவையே கிடையாது, 1 பவுன் தங்கம் கூட எனக்கு தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் 9 பாரம் தங்கம் மட்டும் தூக்கி தலைமையில் வச்சுக்கிட்டு அவன் கிளம்பிக்கிட்டான். ஆனால் திலீபன் அவனை உடலை பிடிச்சி நிறுத்தினார். இப்போ குபேரன் என்னுடைய நண்பர், அவர் மரியாதைக்காக எனக்கு இவ்வளோ கொடுத்துருக்குறாரு. நான் இதை நடுக்காட்டில் இப்படியே விட்டுட்டு போனால் அவர் கோச்சிக்குவார். நான் எவ்வளோ மரியாதையாக கொண்டுட்டு உனக்கு கொடுத்தேன், நீ நடுக்காட்டில் அனாதையாக விட்டுட்டு என் செல்வத்தை போகிறேன்னு சொல்லிட்டு அவர் கோச்சிக்குவார். இதை நானும் வச்சு பாதுகாக்க முடியாது. இங்கே காட்டில் யாரும் இல்லை, யாராவது இருந்தால் கூட எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லலாம். அதனால் இது உன் பொறுப்பு தான், இந்த தங்கம் எனக்கு தேவையில்லை, உன் பொறுப்புன்னு இவர் சொல்கிறாரு.
நான் வந்து கேட்டது 9 பாரம் தானே கேட்டேன். நீங்கள் கரெக்டாக 9 பாரம் மட்டும் கொடு, மிச்சம் கொஞ்சம் கூட வேண்டாம். அது என்னை வச்சு என்னால் பாதுகாப்பு பண்ண முடியாது. நீங்கள் குபேரன்கிட்ட சொல்லியிருக்கணும். உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் கேட்பீங்க, அவர் இஷ்டத்துக்கு அவர் கொடுப்பாரு. என் இஷ்டத்துக்கெல்லாம் நான் எடுத்துகிட்டு போக முடியாது, எனக்கு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். 2 பேர்த்துக்கும் வாக்குவாதம் முற்றி போய் கைகலப்பு வந்துடுது. நீ தான், உன்னோட பொறுப்பு இது, இந்த தங்கம் எனக்கு வேண்டாம், இவர் அடிக்கிறாரு, எனக்கு அந்த இதே வேண்டாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் கட்டி உருள ஆரம்பிச்சிட்டாங்க. பணத்துக்காகவும் தங்கத்துக்காகவும் 2 பேரும் வேண்டாங்கிறதுக்காக உருள ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம்தான் குபேரன் வந்துட்டார், அந்த முனிவரும் வந்துட்டார், அந்த பையனுக்கு பாடம் சொல்லி கொடுக்குற முனிவரும் வந்துட்டார். அந்த சமயத்தில் இந்த அரசவைக்கு வந்து நாட்டை கேட்ட புலவரும் வந்துட்டார். இந்த அரசவை பொறுப்புலாம் எனக்கு வேண்டாம், நான் சும்மா உங்ககிட்ட விளையாட்டுக்கு தான் கேட்டேன், இந்த நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்கவுங்க கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு அவங்கவுங்க இந்த கதை நல்லபடியாக முடிஞ்சது.